கர்நாடகா மாநிலம் தர்மஸ்தாலா கோயிலில் நடந்த கொடூரம். பல வயது பெண்கள், பள்ளி குழந்தைகள் உட்பட நூற்றுக்கணக்கான பேரை கிட்னாப் பண்ணி பாலியல் துன்புறுத்தல் செஞ்சு கொடூரமாக தாக்கி கொலை செஞ்சுருக்காங்க. சில பேரை எரிச்சிருக்காங்க, சில பேரை புதைச்சிருக்காங்க. இப்போ 100க்கு மேற்பட்ட உடல்கள் எலும்புக்கூடுகளாக மீட்கப்பட்டிருக்கு. கர்நாடகாவில் இப்போது 4000க்கு மேற்பட்ட மிஸ்ஸிங் கேசஸ் இருக்குது. பாக்கி உள்ளவங்களோட நிலைமை என்ன அப்படின்றது தெரியலை. இந்த தர்மஸ்தலா அப்படின்ற கோயிலில் கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு டெய்லி அன்னதானம் கொடுக்குறாங்க. இதை வீரேந்திர ஹெக்டே அப்படின்ற தற்போதைய ஒரு மேல் சபை எம்பியோட குடும்பம் தான் இதை மேனேஜ் பண்ணிட்டு வராங்க. இந்த கோயில் வளாகத்தில் 2012 சௌஜன்யா அப்படின்ற ஒரு பள்ளி மாணவி, 17 வயதான பள்ளி மாணவியை ரேப் பண்ணி கொலை செஞ்சு வளாகத்தில் போட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த கொலையை செஞ்சவங்க அதில் தர்மம் எடுக்கக்கூடிய, அதாவது ஒரு பெக்கர் தான் அப்படின்னு சொல்லி போலீஸ் அக்யூஸ் பண்ணுறாங்க. ட்ரையல் நடக்குது. கோர்ட் அந்த பெக்கருக்கு எதிராக போதுமான சாட்சி இல்லைன்னு சொல்லி அவரை கோர்ட் நிரபராதின்னு சொல்லி விட்டுறாங்க. இதே போல் 2003 அனன்யான்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் இயர் MBBS ஸ்டூடெண்ட் அந்த கோயிலுக்கு டிவோட்டியாக போகிறாங்க. அவங்களும் அந்த கோயிலேருந்து மிஸ் ஆயிடுறாங்க. ஸோ இது கேள்விப்பட்ட அவங்க அம்மா போலீஸ் அந்த தர்மஸ்தலா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. மறுத்ததும் இல்லாமல் அவங்கள அபியூஸ் பண்ணி பேசுகிறாங்க. அனன்யாவோட அம்மா சுஜாதாவை சில பேர் அழைச்சிட்டு போய் அடித்து தலையில் காயப்படுத்தி அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிருந்திருக்காங்க. இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் எதுவுமே வெளியே வரல. இந்நிலையில் 1995 to 2014 வரைக்கும் அந்த கோயிலில் சூப்பராக வேலை செஞ்ச பீமா அப்படின்றவர் இப்போ விசில் ப்ளோவராக மாறியிருக்கிறார். அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி அவர் தான் இந்த 100க்கு மேற்பட்ட பாடியை மர்ம நபர்கள் சொன்ன பேச்சை கேட்டு டிஸ்போஸ் பண்ணதாகவும், இதை மாதம் 25 ரூபாய் சம்பளத்துக்கு அவர் பண்ணதாகவும் இப்போ ஒத்துருக்கார். போலீஸில் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. போலீஸ் விசாரணை நடத்திருக்கிறாங்க. இப்போ அவர் நீதிமன்றத்திலே ஒப்படைச்சாச்சு. ஜட்ஜு வாக்குமூலம் எடுத்திருக்கிறாங்க. இப்போ அவர் காமிச்ச இடத்துல இருந்து தான் 100க்கு மேற்பட்ட அந்த பெண் சடலங்கள் எலும்புக்கூடுகளாக மீட்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நிறைய மர்மமான கேள்விகள் ஏற்படுது. அந்த 10,000 பேர் அன்னதானம் க்ரௌடு கொண்டு வரதுக்காக தான் இவங்க அன்னதானம் பண்ணாங்களா? கோயிலில் இருந்த CCTV கேமராக்களை அவ்வளோ புகார்கள் வந்ததுக்கப்புறமும் ஏன் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலை? இல்லை CCTV கேமராக்கள் பொருத்தப்படலையா? சௌஜன்யா அப்படின்ற அந்த ஸ்கூல் குழந்தை ரேப் கேஸில் ஏன் போலீஸ் தவறான ஒரு ஆளை குற்றவாளி அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டினாங்க? மேலும் அனன்யா அப்படின்ற அந்த மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்டோட அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட்டை ஏன் போலீஸ் விசாரிக்கல? ஏன் கோயில் நிர்வாகத்து மேலே போலீஸ் விசாரணை நடத்தலை? வீரேந்திர ஹெட்கேக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா அப்படின்னு நிறைய கேள்விகள் ஏற்படுதுங்க. இந்த வழக்கு முறையாக விசாரிக்கப்படுமா? இதில் இருக்கக்கூடிய உண்மையான குற்றவாளின்னு சொல்கிறத விட இந்த மிருகங்கள் பிடிபடுவார்களா? பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும்.